ஹாய் செல்லக்குட்டீஸ், எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி வந்துட்டோம். ஏமாமா திருப்பதி வந்துட்டோம். திருப்பதிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிற மலை அடிவாரம் திருப்பதி மேல ஏறல மலைக்கு டிக்கெட் கொடுக்குற இடத்துல தான் வந்திருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வச்சிருக்கோம்னால நமக்கு வந்து 300 ரூபா டிக்கெட்டு ஃப்ரீ தரிசனத்துல நாங்க வந்து நாளைக்கு வந்து தரிசனம் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நம்ம அப்பா அம்மா அக்கா மாமா பசங்க எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டிக்கெட் வரணும் இல்லைங்களா, 300 ரூபாய். அதே தான் 3 மந்த்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல புக் பண்ணோம், புக்கிங் வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து இங்க ஃப்ரீ டிக்கெட் வந்து இங்க திருப்பதி வந்துட்டு மார்னிங் 2 மணிக்கு, அதாவது மார்னிங் 2 மணிக்கு இப்போ வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அதனால இப்பயே வந்து மணி வந்து பயங்கர கூட்டம் இருக்கு. இது வந்து 10:45 ஆகுது. இப்போ வந்து அங்க வந்து நம்ம புக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 3 இடத்துல 4 இடத்துல கொடுக்குறாங்க திருப்பதியில. இது வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து தரிசனம் பார்த்துக்கலாம். அங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அந்த மாதிரி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. டைம் அதிலே போட்டிருக்கோம். அந்த டைமுக்கு போய் அந்த ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தோமா அந்த லைன் விட்டாங்களோ டக்கு டக்குன்னு போயிடலாம். போன இயரில் நாங்கள் அப்படி தான், பேபி இல்லாதப்ப நாங்கள் அப்படி தான் போனோம். நானும் அருணும் போயிட்டு அம்மா அப்பாக்கெல்லாம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணிட்டாங்க, நாங்கள் புக் பண்ணாமல் வந்துட்டோம். இந்தமாரி தான் வந்து நைட் டைம் 3 மணிக்கு நாங்கள் வாங்கிட்டு போய் பாருங்க, அவ்வளோ ஜாலியாக பேச விட மாட்டேங்கிறான். அதான் பேசு, அதுவும் உங்ககிட்ட பேசணுமா? ஓகே சொல்ல வாங்கிட்டு நாங்கள் போய் அதே மாதிரி சாமி பார்த்தோம். ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு, அந்த கூட்டம் இல்லை. அதே மாதிரி இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ அந்த டைமிங் நாங்கள் போன டைமிங் கூட்டம் இல்லை. எத்தனை மணிக்கு போனோம்னா 9 மணிக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். 8 மணிக்கு போயிட்டு 11:30 மணிக்குள்ள நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், சாமி பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் போன டைமிங்ல கூட்டம் இல்லை. ஸோ அதனால நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம சாட்டர்டே சண்டே நியூ இயர் வேற வருது. ஸோ அதனால கூட்டம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். நீங்க யோசிப்பீங்க, எங்கடா ஆதம் மட்டும் இருக்கா, ஆதி காணன்னு சொல்லிட்டு. ஆதித்யன் வந்து எங்க இருக்காருன்னா, காத்து வேற விசு விசுன்னு அடிக்கிறது. மணி 11 மணி இருக்குமா, 11 மணி இருக்கும். தம்பி ஆதி வந்து உள்ள வந்து தூங்கிட்டு இருக்காரு, உள்ள கார்ல தூங்கிட்டு இருக்காரு. தெரியாது நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து தூங்குனா, அவங்க இறங்கி போகும்போது எந்திரிச்சுக்கிட்டா, அதனால முடிச்சுட்டு தான் இருப்பானா. அவன் தூங்க மாட்டானா. பனி பெய்யுது, அந்த பனியினி வந்து இப்படிதான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா புதுசா இருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்தனால புதுசா எல்லா சைடும் பாக்குறதுனால அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஃபுல்லா கூட்டம் இருக்குங்க. அவங்க எப்ப போயிட்டு எப்ப வருவாங்கன்னு தெரியலையா மாமா. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அம்மா ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பதி போயிடுவோம். மலைக்கு போயிட்டு எங்கெங்க போறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ நோட்டிபிகேஷனா உடனே உங்களுக்கு வந்து சேரும். டாடா பாய்.